Learn how to crack the maths with this comprehensive guide written by Guy J. Educator for all students. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஆஃப்டர்நூன். நான் தான் உங்கள் ஜிஜே எடிகேட்டர். போன வாரம் யூடியூப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். என்ன போஸ்ட் போட்டிருந்தோம்னா, இந்த சண்டே இன்னைக்கு 12/4/2026 இன்னைக்கு எப்படி வந்து ஒரு மேக்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது எல்லாமே வந்து நான் சொல்லித்தரேன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து நம்ம அப்பத்துலேருந்தே வந்து மேக்ஸ் வந்து ஒரு டஃப் சப்ஜெக்ட் ஈவன் பேரண்ட்டுமே சொல்லி அதை பழகிக்கிட்டாங்க. முதல்ல நம்ம அதுலேருந்து வெளியே அதுலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம மேக்ஸ் வந்து ஒரு ஈஸி கேம், இட்ஸ் கேம் லைக் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னுமே வந்து ஒரு ஸ்டேஜ்லையுமே நம்ம அந்த விஷயத்துக்கான விஷயம் தெரியலன்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும், அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்து நம்ம சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டால் இல்லை. ஏன் அதை நான் சும்மா சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு குழந்தை ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், அவனுக்கு டேபிள்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியல என்ன தப்பு நடந்தது அந்த இடத்துல. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 இயர் = 365 டேஸ். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அந்த 24 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டா வந்து ஒரு 6 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங்ஸ்க்கு போயிடும். 8 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருப்போம். ஈவன் நம்மளோட ஒர்க்ஸ் வந்து வீட்ல பண்ணுவோம், ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். நமக்கு லெஷர் டைம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அந்த லெஷர் டைம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றோமான்னு கேட்டா, நம்ம இல்லன்னு தான் நான் சொல்ல முடியும். நான் எத பத்தி சொல்றேன்னா, மேத்ஸ பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த 1 ஹவர் பார்த்தீங்கன்னா, லெஷர் டைம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 60 மினிட்ஸ். அப்ப 365 டேஸ்க்கு எத்தன மினிட்ஸ்ன்னு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ மோஸ்ட்லி 21,000 அபோவ் இவ்வளோ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்றோம். அத வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தோம்னா, நம்ம டேபிள்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிருக்கலாம். ஈவன் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். பிரேக்ஃபாஸ்ட்ட பேரண்ட் நீங்க கேளுங்க. ஒரு 2 2 சார் என்ன? அத நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து ஒரு லஞ்ச் டைம்ல வந்து வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 5 9 சார் என்னன்னு சொல்லி கேளுங்க. அந்த மாரி ஒரு டைம்லயுமே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஒரு விஷயத்த பத்தி நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? அது பண்றோமா? அது பண்றது கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு விஷயத்த. இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஒரு டீச்சர் எடுக்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு ஃபோக்கஸ் அங்க இருக்கான்னு கேட்டா இல்ல. நம்மளோட ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான். பட் எப்படி வந்து அந்த அட்டென்ஷன நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்ப எப்படி அந்த ஃபோக்கஸ்ட வந்து டெவலப் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வரை பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோக்கஸ் இல்லாததுனால, நம்மளுடைய அந்த ஒரு விஷயமும் மெமரியிலருந்து போயிட்டு வருது. அப்போ ஒரு ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும்? ஒரு ஃபோக்கஸ்ங்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தண்ணி குடிக்கிறோம். அப்ப தண்ணி குடிக்கும்போது நம்மளோட முழு கவனமும் அந்த தண்ணி குடிக்கிறது மேல தான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன நடக்குது இந்த இடத்துல? தண்ணி குடிக்கும்போது தான் வேற திங்கிங்லாம் நம்ம வந்து மைண்டுக்குள்ள கொண்டு போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு புடிச்ச டிஷ் பண்றோம். புடிச்ச டிஷ் வந்து பையன் வந்து சாப்பிடுறான். சாப்பிடும்போது அவன் திங்கிங் சாப்பிடுறதுல மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. அவனோட அட்டென்ஷன் வந்து வேற எங்கேயோ இருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ் பிராக்டிஸ வந்து முதல்ல கொண்டு வரணும். ஃபோக்கஸ் பிராக்டிஸ் வந்து எப்படி கொண்டு வரணும்? ஒரு சின்ன விஷயம். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க பையன் வந்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுறான். அப்ப மாதுளம்பழம் சாப்பிடுறான்னா, அந்த மாதுளம்பழத்த சாப்பிடுறது மட்டும் தான் அந்த திங்கிங் இருக்கணும். இந்த மாரி சின்னதா நம்ம வந்து ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டு போணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேத்ஸ்ல வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் இந்த 3 விஷயங்கள் வந்து நமக்கு முதல் தேவை. அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம், சார் என் பையன் வந்து ஃபோகஸ்டாவும் இருக்கிறான், அட்டென்ஷனாவும் இருக்கிறான், கான்சன்ட்ரேஷனாவும் இருக்கிறான். பட் வந்து மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் மார்க் கம்மியா எடுக்குறான்னா, அதோட செயின் வந்து பேக்கப் கிடையாது. இப்ப நல்லா கேட்டுக்கங்க. இப்போ ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்து ஒரு ஹோம் ஒர்க் தராங்க. இன்னைக்கு என்ன எடுக்குறாங்களோ அத வச்சு ஹோம் ஒர்க் தராங்கன்னா, பையன் இன்கேஸ் உங்க பையன் வந்து அத பண்ணிடுறான். ஹோம் ஒர்க் கொஸ்டின்ஸுமே அதுல வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். எல்லா ஆன்ஸருமே கரெக்ட்டா இருக்கும். ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கான். பட் ஆனா என்ன நடக்குது? ஒரு நாளைக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு வந்து மண்டேங்களா? இப்ப இன்னைக்கு வந்து மண்டேன்னா, அப்ப மண்டே ஹோம் ஒர்க் தரோம், மண்டே முடிச்சுருவான். நாளைக்கு டியூஷன் ஹோம் ஒர்க் தரோம், டியூஷன் முடிச்சுருவாங்க. வெட்னஸ்டே ஹோம் ஒர்க் தரோம், வெட்னஸ்டே முடிச்சுருவாங்க. ஹோம் ஒர்க் மட்டுமே முடிக்கிற குழந்தை, பேக்கப் வந்து பண்ணாம இருக்கிற ஒரே தருணத்தினால தான், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து மேத்ஸ் வந்து வீக்கா தான் கன்சிடர் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை 2 நிமிஷம் வந்து
படிக்கிறான். ஹோம்வொர்க் வந்து முடிக்கிறான். நாளைக்கு ஹோம்வொர்க் முடிக்கும்போது, இன்னைக்கு நடந்த ஹோம்வொர்க்கையும் சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு பேக்கப் செயின் மாரி வரணும். இந்த மாரி பேக்கப் செயின் வர, 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 வர நமக்கு வந்து கன்டினியூஸ் ப்ராசஸா எல்லா கான்செப்ட்டுமே மைண்ட்ல இருக்கணும். வீக்லி வந்து பசங்களாவே ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். டெஸ்ட் எழுதி பார்க்கிறதா இருந்தா வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு சாட் ஜிபிடிலயோ நம்ம வந்து அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ கிரியேட் அந்த மாரி கிடையாது. ஒரு குழந்தை எப்போ கொஸ்டின் அவன் கிரியேட் பண்றான். அப்பதான் ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவ் நாலேட்ஜ் இருந்ததுன்னா, ஆன்சர் சால்விங் நாலேட்ஜுமே ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப நான் ஒரு டைமிங்க பத்தி சொன்னேன். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இப்ப ஈவன் இந்த மேத்ஸ் மட்டும் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லயுமே பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா குழந்தையுமே வந்து மெமரி பவர் இல்லன்னு இல்ல. எல்லாருக்குமே மெமரி இருக்கு. ஆனா அது எக்ஸாம் டைம்ல மட்டும் தான் நமக்கு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து டைரி எழுதுவாங்க. நம்ம அந்த டைரி எழுதுறது யூஸ் பண்றோமா? கிடையாது. அதெல்லாம் பழையங்கால மெத்தடு. நம்ம எதுக்கு அதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம்னு இப்ப நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே மொபைல் ஃபோன்ல வந்து யூஸ் பண்றாங்க. மொபைல் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறாங்க. அந்த மாரி எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாரி பண்றதுக்கு பதிலா காலையிலேருந்து உங்க குழந்தைய வந்து எழுந்து வச்சு, ஒரு பெட்லேருந்து எழுந்து ஒரு டீ, காஃபி ஏதோ ஒண்ணு பையன் குடுத்துட்டு, அவன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவன் என்ன பண்றான்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காலையில வந்து ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்களும் அவன் வேன்ல போகும்போது பார்க்குறான். சப்போஸ் பைக்ல பேரண்ட்டே கூட்டு போறேன். பைக்ல போகும்போது என்ன பார்க்குறான்? என்ன விஷயங்கள பார்க்குறான்? அந்த அந்த பார்த்த விஷயம் என்ன கலரு? என்ன ஆப்ஜெக்ட்? அவன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணான்? அதெல்லாம் ஒரு டைரியில நம்ம எழுதும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங்குமே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். என்னென்ன கலர்ஸ் அவன் ஞாபகம் வச்சிருக்கான், அதெல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதெல்லாம் ஏன் நான் டைரியில எழுதணும்னா, ஒரு ஒரு ரியல் ஆப்ஜெக்ட்டையுமே வந்து நம்ம டைரியில எழுதும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பேக்கப் மைண்ட்ல என்ன நடக்கும்? எல்லா விஷயமுமே நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த பார்க்குறோம்னா, அத உடனே நம்ம வந்து எழுதிறணும். அப்படி எழுதிட்டோம்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா இருந்தா நம்மளால எல்லாமே பண்ண முடியும். ஸோ, இது வந்து நான் வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான நான் வந்து சொன்ன வேண்டிய ஒரு விஷயம். எப்படி பேக்கப் செயின் பண்ணிட்டு வரணும். இப்போ ஒரு பெரிய பசங்க 9த், 10த், 11த், 12த் அப்படி பண்றாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? 9த், 10த், 11த், 12த் பண்றாங்கன்னா, நம்ம வந்து அங்க வந்து கான்செப்ட்ஸ் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 9த்ல பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் சிலபஸா இருந்தா ட்ரிகனாமெட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன சின்ன விஷயத்த பிரேக்கப் பிரேக்கப் இன்டூ ஸ்மால் பீசஸ். அந்த கான்செப்ட் பேஸ் படி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிஎஸ்இ பையனா இருக்கான். அவன் 10த் ஸ்டாண்டர்ட் பண்ண ஆர்.டி. சர்மா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய புக்கா இருக்கு. அப்ப அந்த புக்க பார்த்தவுனே வந்து நம்ம பயந்துறக்கூடாது. ஐயோ! இவ்ளோ பெரிய புக்கா இருக்கே! இப்படி இருக்கே! நம்ம என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணா இப்போ ஒரு 720 பேஜஸ் இருக்குன்னா, ஸ்பிளிட் அப் இன்டு ஸ்மால் பீஸஸ். ஒரு 720 பேஜஸ்ன்னா, அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 360 நாள். ஒரு 365 நாள். அப்ராக்ஸிமேட்டா நம்ம எடுத்துப்போமே, ஒரு கால்குலேஷனுக்காக. ஒரு 720 பை பாதி எடுத்துக்கணும்னா நமக்கு என்ன வரும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 360 வரும். அப்போ ஒரு 360 டேஸ் அப்போ ஒரு நாளைக்கு 2, 2 பேஜ். ஒரு நாளைக்கு 2, 2 பேஜ வந்து நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு, அத பேக்கப் பண்ணிட்டு, நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈவன் 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சிபிஎஸ்இ புள்ளைங்களுமே அந்த பேக்கப் செயின் மூலியமா வந்து நம்ம நல்ல மார்க் எடுக்க வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எத படிச்சாலும் ஒரு ஓப்பன் மைண்டா இருக்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற விஷயம் வந்து குழந்தைங்க நினைக்கக்கூடாது. நம்ம எல்லா விஷயம் உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிக்கிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணணும். இப்ப நான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நான் இதுவரைக்கும் கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சின்ன லெவல்லேருந்து ஆரம்பிச்சேன். டேபிள்ஸ்லேருந்து ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு எக்ஸாம் இப்ப நல்லா படிக்கிற குழந்தை என்ன தப்பு நடக்குதுன்னா, ஈவன் நல்லா படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச சமயம் போட்டு பார்ப்பாங்க. எல்லா சமயமே போட்டோமா, அப்படி இல்ல கான்செப்சுவல் லேர்னிங். கான்செப்ட் லேர்னிங் தான் நமக்கு தேவை. கான்செப்ட் லேர்னிங்னா என்ன? இப்போ ஒரு கொஸ்டின்ல வந்து என்ன குடுத்துருக்கோ, அத ஆட் பண்ணணுமா? சப்ட்ராக்ட் பண்ணணுமாங்கிற அந்த கீவேர்ட தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு அத கோ த்ரூ பண்ணிட்டு, விஷுவலைஸ் பண்ணணும். எல்லா மேப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்? விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் பண்ணிட்டு, அப்படியே அவன் மைண்ட்ல வந்து ஒரு மேப்பிங் மாரி வந்ததுன்னா, இந்த 4 ஆப்பரேஷன்ல வந்து அவன் ஸ்ட்ராங்கா இருந்தான்னா, எல்லா சமயமே பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னென்ன ஆப்பரேஷன் நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன வேணும் நமக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது ஸ்ட்ராங்கா இருந்து, நம்ம எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றோம்னா எல்லாத்தையுமே போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொஸ்டின பார்த்து அத விஷுவலைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிஞ்சா போதும். நம்ம எல்லா சமயமே போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி வந்து இப்ப குழந்தை வந்து வீட்ல படிக்கிறான்னா
அந்த அவன் என்ன படிக்கிறான்? ஏது படிக்கிறான்? அத நம்ம முதல் இப்ப எல்லா குழந்தைகள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச சமமே போட்டு போட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த சைட்ல இருந்து என் புள்ள வந்து எல்லாமே போட்டு பார்க்குறான், எல்லாமே பண்றான்." அப்படிங்கிற விஷயத்த நம்ம நினைப்போம். ஸோ அத என்ன படிக்கிறாங்கிறத அனலைஸ் பண்ணி, சின்ன சின்ன விஷயமா குடுத்தா, நான் சொல்றேன் ஈவன் மேத்ஸ் மட்டும் இல்ல, நம்ம மவுண்டெய்ன கூட கிராக் பண்ண முடியும். கடல்ல கூட நம்மள அழகா கேஸ் எவாப்பரேட் நம்ம நெனச்சா முடியும். தட்ஸ் வை அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? "நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாவே ஆகிறாய்." அந்த மாரி சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல திங்கிங் கொண்டு வாங்க. நல்லா குரூப்பிசம் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள நல்லா உபயம் பண்ணி சாப்பிடும்போதோ, இல்ல ஒரு டீ குடிக்குமா, 5 நைன்ஸா என்ன தம்பி தப்புன்னு சொல்லுங்க. 45 எப்போ ஒரு குழந்தை டேபிள்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, டக்குன்னு ஆன்ஸர் சொல்லும்போது தான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் முதலேருந்தே யோசிச்சு யோசிச்சு சொல்றான்னா, அவன் இன்னும் கொஞ்சம் வீக்கா அப்ப எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்? நான் தான் சொன்னேன். சின்ன இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 9 6 ஆர் எவ்வளோ? 54 இத நான் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் தான் எடுத்தேன். அப்போ 30 செகண்ட்ல 9 6 ஆர் நான் 54 எடுத்தேன்னா, அப்ப எவ்வளோ விஷயங்கள் நம்ம எல்லாமே ஸ்ட்ராங் பண்ண முடியுமே! அவ்வளோதாங்க விஷயம். சின்ன சின்ன ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாம, நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா, எல்லாமே நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஹேப்பி ஈவினிங். தேங்க் யூ.